சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. சாலிகிராமத்தைச் சேர்ந்த ஒரு 11வது படிக்கக்கூடிய ஒரு பெண். ஸோ அந்த பெண்ணுடைய பெற்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு பெண் 2 பசங்க மேலே போக்சோ போடப்பட்டிருக்கிறது மக்களே. இது என்ன வழக்கு, ஏன் போட்டிருக்காங்க, இதில் ப்ராசிக்யூஷன் தரப்பு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன, பட் இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். சாலிகிராமத்தைச் சேர்ந்த 11வது படிக்கக்கூடிய 15 வயது பெண், ஸோ 11th போகிற பெண். அந்த பெண்ணு திடீர்னு வீட்டுக்குள்ளே அவங்க அக்கா கிட்டே வயிறு வலி சொல்லியிருந்துருக்குறாங்க. இப்போ ஏன் வயிறு வலிக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனப்போ ஃபஸ்ட்டு ஏன் வயிறு வலின்னு கேட்டிருக்கிறாங்க. கேட்டப்போ அவங்க ஒரு சம்பவத்தை விவரிச்சிருக்கிறாங்களாம். அந்த சம்பவத்தை விவரித்த உடனே பெற்றவங்ககிட்ட அவங்க அக்கா போய் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பெற்றவங்க பயந்து போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்களாம். ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோடனே அந்த பொண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கு பிறகு இம்மீடியட்டாக அவங்க விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் கொண்டு போய் புகார் கொடுத்துருக்குறாங்க மக்கள். இப்போ இந்த புகாரில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ப்ராசிக்யூஷன் தரப்பு. ஸோ அது என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் மக்களே. ஸோ இதை பார்த்ததுக்கு பிறகு இல்லை என்னென்ன மாதிரியான குளறுபடிகள் சந்தேகங்கள் இருக்குன்றதையும் பார்த்துருவோம். அவங்க அந்த புகாரில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள், இந்த பெண் 15 வயது நிரம்பிய பெண், 11th படிக்கிற பொண்ணு. இவங்க சாலிகிராமத்தில் வீட்டில் இருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பெண்ணும் 11th படிக்கக்கூடிய இந்த பெண்ணும் ஃப்ரெண்ட்ஸும் சாலிகிராமத்திலேருந்து அண்ணா நகருக்கு ஒரு காஃபி டே இருக்குது. அந்த கெஃபேல போயிட்டு அவங்க தி வில் ஸ்பெண்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தப்போ அந்த கெஃபேக்கு பெருங்களத்தூரில் இருக்கக்கூடிய பிரதிஷா ஆதிரா அப்படிங்கிற ஒரு பெண், இவங்க சினிமாவில் காஸ்டியூம் டிசைனர் இருக்கிறாங்க. அந்த பெண்ணு அவங்க கூட சில ஆண் நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அதே கஃபேடேக்கு. ஸோ அந்த இடத்துல இந்த பெண்ணிற்கும் இந்த 11வது படிக்கிற பெண்ணுக்கும் பிரதிக்ஷா ஆதிரா அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இவர் நம்பர்ஸ்லாம் பரிமாறிட்டு இருந்துக்கிறாங்க. தே போத் பிகம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த இடத்துல அடிக்கடி அவங்க காஃபி ஷாப் போகிறப்பெல்லாம் இந்த பிரதிஷா அங்கே வருவாங்க. பிரதிஷாவுடைய ஃப்ரெண்ட்ஸை இங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸை அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு மாற்றி அறிமுகத்தில் போயிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற தகவலும் சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு நாள் மே 2ஆம் தேதி அன்னைக்கு அதே மாதிரி காஃபி ஷாப்பில் இந்த 11th படிக்கிற பொண்ணும் பிரதிஷா மீட் பண்ணிருக்கிறாங்க. அப்பொழுது மே 13th பிரதீக்ஷாவுக்கு பர்த்டே வரப்போகுது அப்படின்னும், ஸோ அன்னைக்கு மிட் நைட் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னும், அந்த பார்ட்டிக்கு இந்த பொண்ணு வரணும்னு கூப்பிட்டுருக்குறாங்க. இப்போ இந்த பொண்ணும் பார்ட்டிக்கு வர ஒத்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் மே 13th இப்போ ப்ராசிக்யூஷனில் போடப்பட்ட விஷயத்த சொல்கிற மக்களே, எங்கே பிக் பண்ணணும்னு கேட்டிருக்கிறாங்க. இல்லை நானே பிக் பண்ண சொல்லியிருந்துருக்கிறாங்க பிரதீக்ஷா. ஸோ அதன்படி அந்த பொண்ணை பிரதீக்ஷா போய் பிக் பண்ணியிருந்துருக்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பி ஓயோவில் புக் பண்ணப்பட்ட ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அது ஒரு 2 bedroom சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது தெரிய வருது. அங்கே போனால் அந்த இடத்துல பிரதீக்ஷாவுடைய பாய் ஃப்ரெண்டான கோமேஷ் அப்படிங்கிற நபர் வந்திருக்காரு. கோமேஷோடைய ஃப்ரெண்டான வில்லியம்ஸ் வந்திருக்கார். ஸோ அந்த இடத்துல பார்ட்டி நடந்திருக்கு. அந்த பார்ட்டி நடக்கிறப்போ ஒரு கட்டத்தில் மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடிருந்துருக்கிறாங்க அப்படின்னு போடப்படுது. இந்த பார்ட்டியில் என்ன பரிமாறப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை ப்ராசிக்யூஷன் தரப்பில் போடப்படல மக்களே. அங்கே ஒரு ஃபிஷ்ஷியாக இருக்குது. ஏன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி நைட்டு ஒரு ஓயோ சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் பரிமாறப்படும்னு நமக்கு ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. அந்த விஷயங்களை பற்றி எதுவுமே ப்ராசிக்யூஷன் தரப்பில் குறிப்பிடப்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் மீடியாக்களில் வெளியாகுது. ஸோ அடுத்தது இந்த இடத்துல அந்த பெண் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க மியூசிக் போட்டு. மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுறப்போ பிரதீக்ஷாவும் அவருடைய பாய் ஃப்ரெண்டான கோமேஷ் டான்ஸ் ஆடிருந்துருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிறது வில்லியம்ஸும் இந்த 11th படிக்கிற பொண்ணும் தான். அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க மியூசிக் போட்டு. அப்போது வில்லியம்ஸ் தப்பாக தொட்டா இருந்த பொண்ணு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு இந்த பொண்ணு இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதாகவும், இல்லை இன்னொரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும், என்ன இது ஒரு 11th படிக்கக்கூடிய பொண்ணு, அதுவும் லீவ் நாள் மே மாதம் மே 13 உச்சக்கட்ட லீவ் நாள்.
அந்த லீவ் நாளில் இரவு நைட்டு பார்ட்டிக்கு அந்த பொண்ணு மிட் நைட்டில் வீட்டிலேருந்து கிளம்பி போயிருக்காங்களா அப்படின்னு சந்தேகம் இருக்கும் மக்களே. இது என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோடைய பர்த்டே பார்ட்டி, கூட படிக்கிற பெண், இது நம்ம சரியாக பார்க்கணும் மக்களே, கூட படிக்கிற பெண்ணு, அந்த பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி. ஸோ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நான் போகிறேன், நைட் நான் அங்கேயே தங்கிடுவேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு இந்த 11th படிக்கிற பெண்ணு வீட்டு சொல்லியிருக்கிறாங்கன்னு தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது இதில் வந்து இந்த இடத்துல நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, நம்ம லாஸ்ட்டாக அதை குறிப்பிடலாம். ஸோ கிளம்பி போயிருக்கிறாங்க. அப்போ வில்லியம்ஸ் வந்து ஒரு மாதிரி தொற்றுக்கார் இந்த பொண்ணுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு இந்த பெண் வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு குறிப்பிடப்படுது. அப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பெண்ணுக்கிட்ட சாக்லேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க பிரதீக்ஷாவும் அந்த கூட வந்தவங்க. சாக்லேட் இந்த பொண்ணு சாப்பிட்ருக்கா. சாப்பிட்டதும் மயக்கமாயிருக்காங்க. ஸோ மயக்கமாக சொல்லியிருக்கிறாங்களாமா. அதன்படி ஒரு பெட்ரூமில் போய் படுத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க பிரதீக்ஷா அந்த பொண்ணு. இந்த பொண்ணு போய் படுத்த உடனே தண்ணி கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பிரதீக்ஷா வெளியே போயிருக்காங்களாம். வெளியே போயிட்டு வில்லியம்ஸ் தண்ணி கொடுத்து விட்ருக்காங்களாம். ஸோ தண்ணியை வந்து வில்லியம்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த பெட்ரூம்குள்ளே போயிருக்காராம். போனவுடனே தண்ணி கொடுத்துருக்குறாரு. அப்போ அந்த பொண்ணு மயக்கத்துக்கு போயிருக்காங்க. மயக்கத்துக்கு போனவுடனே அந்த பொண்ணை வந்து துன்புறுத்திருக்காரு. துன்புறுத்துறவுடனே இதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் இருந்திருக்கு. அந்த பெட்ரூமில் பிரதீக்ஷாவும் கோமேஷும் வந்து உள்ள தனியாக இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. முடிஞ்ச உடனே பிரதீக்ஷா வந்து கிளம்பியிருக்காங்க மிட் நைட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மிட் நைட்டு கிளம்பி அவங்க எங்கே போனாங்கன்னு அப்படிங்கிறது குறிப்பிடப்படலை. அப்பொழுது கோமேஷும் வில்லியம்ஸ் 2 பேரும் சேர்ந்து இந்த 11th படிக்கிற பொண்ணை தப்பாக பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் குறிப்பிடப்படுது. முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் விடிஞ்ச உடனே காலைல பிரதீக்ஷா வந்திருக்காங்களாம். வந்து அந்த பொண்ணை கேட்ட உடனே அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி இருக்குது, வயிறுலாம் வலிக்குன்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. அப்போது நடந்த மேட்டர்லாம் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது பிரதீக்ஷா மிரட்டினாங்களாமா, இந்த மாதிரி நீ வந்து இந்த விஷயத்தை வெளியே சொன்ன அப்படின்னா நான் உனக்கு கொன்றுவோம், இதை உங்களே போட்டு மூடி மறைச்சு சொல்லியிருக்காங்களாமா. ஸோ அப்போ வந்து இந்த பொண்ணு வந்து அமைதியாக இருந்திருக்காங்களாம். ஸோ May 13 சம்பவம் நடந்திருக்கு மக்களே. அதற்கு பிறகு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1 மாத காலம் இந்த பொண்ணு வெளியே சொல்லவே இல்லை அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதற்கு பிறகு ஒரு நாள் வந்து இந்த ரொம்ப வந்து உடம்புல வலி இருந்திருக்கு இந்த பொண்ணுக்குன்னு சொல்கிறாங்க. சொன்ன பிறகு இவங்களோட அக்கா கிட்ட விஷயத்தை பரிமாறியிருக்கிறாங்க. அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அவங்க அக்கா அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி, அதற்கு பிறகு அவங்க அம்மா அப்பா வந்து இதை வந்து கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட பிரதீக்ஷா ஆத்திரா மற்றும் கோமேஷை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை. வில்லியம்ஸ் அப்ஸ்காண்டிங்காக இருக்கிறாருன்றதான் இது குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டியக்கூடிய இந்த கம்ப்ளீட் தகவல்கள் மக்களே. சரி, இப்போ நம்ம சந்தேகத்தை முன் வச்சிடலாம். முதல் விஷயம், 11th படிக்கிற பொண்ணுக்கு இன்னொரு சில தகவல் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதீக்ஷா ஆதிரா அப்படிங்கிற இந்த பொண்ணும் இது கூட வர ஃப்ரெண்ட்ஸும் அதே காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. 11th படிக்கிற பொண்ணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. போகிறப்போ யார் முதல்ல வந்து நம்பர் வாங்கி பழக்கமாச்சு அப்படிங்கிறது இங்கே பார்க்க வேண்டும். இதில் என்ன ஒரு தகவல் கிடைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரதீக்ஷா ஆதிரா வந்து சினிமாவில் காஸ்டியூம் டிசைனாக இருக்கிறதுனால அந்த சினிமாவில் சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு காஸ்டியூம் அந்த பொண்ணு போட்டு வந்ததாகவும், அந்த காஸ்டியூம் இந்த பொண்ணு பார்த்துட்டு காஸ்டியூம் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொன்னதாகவும், ஏன்னா பெண்களுக்கு ஜெனரலாக அந்த காஸ்டியூமில் க்ரேஸ் இருக்கும். அப்போ அம்மா நான் சினிமாவில் காஸ்டியூம் டிசைனாக இருக்கிறேன், இது வந்து இன்னார் போட்ட ஒரு காஸ்டியூம் சொன்னோடனே அப்படியான்னு சொல்லி அந்த பொண்ணு க்ரேஸ் ஆனதாகவும், அதற்கு பிறகு நல்லா பேச ஆரம்பித்து நம்பர் கேட்டது இந்த 11th படிக்கிற பொண்ணு தான் அப்படின்னு ஒரு தகவல் வெளியே வந்து பரிமாறப்படுது மக்களே. ஸோ இப்படி ஒரு தகவல் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த பிரதீக்ஷா ஆதிரா கிட்ட முதல்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி கொண்டது இந்த 11th படிக்கிற பொண்ணு அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெளிவாக தெரியுது. நமக்கு எல்லாருக்குமே 11th படிக்கிறப்போ அந்த டீனேஜ் பருவத்தில் இந்த சினிமா முகம் இருக்கும், இந்த இப்போல்லாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் முகம் அதிகமாக இருக்கும். அதில் அந்த காஸ்டியூம்ஸு, அதுக்கான மேக்கப்ஸு, ப்ரெசென்டபுளாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே பெண் குழந்தைகளுக்கு இருக்கும். அதன் அடிப்படையில் தான் பிரதீக்ஷா ஆதிரா மீது ஒரு கிரேஸ் ஏற்பட்டிருக்கிறது இந்த பெண்ணுக்கு அப்படின்ற ஒரு தகவலும் கிடைக்கப்படுகிறது. இப்போ இந்த ப்ராசிக்யூஷன் தரப்பில் ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11th படிக்கிற பொண்ணு வந்து நல்ல பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண், ரொம்ப அழகாகவும் அந்த பொண்ணு இருப்பாங்க அப்படின்றப்போ பிரதீக்ஷா அப்பப்போ அந்த பொண்ணை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ சினிமாவில் வந்தனா நீ ஒரு கலக்கலான்னு சொல்கிறதாகவும் ஒரு தகவல் போடப்பட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றதை நம்ம விசாரித்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. அடுத்து 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 11th படிக்கிற பொண்ணு இந்த மாதிரி எந்த விதமான உள்நோக்கங்களோ எந்த விதமான மனசஞ்சலங்களோ இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில், குடும்பத்தில் எதையும் மறைக்காமல் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் என்ன சொல்லிட்டு போயிருக்கணும் அன்னைக்கு இரவு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு சந்தேகமாக எழுகிறது.
ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராக எந்த குடும்பமாக இருக்கட்டும், மிடில் கிளாஸோ ஹை கிளாஸ் லோ கிளாஸ்ன்றது ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு தி மணி, அவ்வளோதான். மற்றபடி டிசிப்ளின் அப்படிங்கிறதும் பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அப்படிங்கிறதும் எல்லா சொசைட்டிக்குமே எல்லா நபர்களுக்குமே சேம் தான். உணர்வுகள் உணர்ச்சிகள் இதெல்லாமே ஒன்று தான் மக்களே, இது எந்த மாற்றமும் இல்லை. இந்த கிளாஸ் அப்படிங்கிறது ஒன்லி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த மணி ஆர் ப்ராப்பர்ட்டி வாட் தே ஹேவ். அதற்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. எந்த குழந்தையாக இருந்தாலும் அது ஹை கிளாஸோ லோ கிளாஸோ மிடில் கிளாஸோ whatever it might be, ஒரு வீட்டில் 5 வயசு 11வது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை நைட்டு நான் பார்ட்டிக்கு போகிறேன், நான் வந்து ஃப்ரெண்டு அது கூட படிக்கிற பெண்ணுடைய பார்ட்டி பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன், நைட் நான் வரமாட்டேன், நான் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு பெற்றவங்ககிட்ட சொல்லிவிட்டு அந்த பொண்ணு போயிருக்கு அப்படிங்கிறது ப்ராசிக்யூஷன் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த சம்பவத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு பெற்றவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. யார் இந்த பொண்ணு, எங்கே படித்த பொண்ணு, உன் கிளாஸ்மேட்டா, பேர் என்ன, அந்த பொண்ணு நம்பர் கொடு, அவங்க அப்பா அம்மா நம்பர் கொடு, ஏதாவது ஒன்றுனா ஃபஸ்ட்டு நான் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறேன், எந்த வீட்டுக்கு எந்த இடத்துக்கு போகிறேன், எந்த ஏரியா அந்த வீடு இருக்குது, அந்த வீடு எது, நான் வந்து விட்டுட்டு போகிறேன், விட்டுட்டு நானே வந்து கூப்பிட்டு போகிறேன் உன்னை அப்படின்னு ஒரு பெற்றவங்க சொல்லுவாங்க. இதுதான் யூஸ்வலாக பெற்றவங்க செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும். அப்போது இந்த பொண்ணு நான் பார்ட்டிக்கு போகிறேன், பர்த்டே பார்ட்டி, கூட படிக்கிற பொண்ணு சொன்னோடனே அந்த பொண்ணு யார், வீடு எங்கே இருக்குது, பெற்றவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்க பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு வீட்டில் யார் யார் பர்த்டே பார்ட்டிக்கு வர்றது, பெரியவங்க இருக்காங்களா பெரியவங்க இல்லையா, இல்லை எல்லாருமே இவங்க செட்டு பசங்க தான் ஒன்றா சேருதுங்களா, இது எல்லாத்தையும் எதையும் எந்த விஷயத்தையுமே பெற்றவங்க கேட்டு வாங்கவே இல்லையா அப்படிங்கிற அடுத்த சந்தேகம் எழுகிறது மக்களே. அப்போ இப்படிப்பட்ட பெற்றவங்கள் அந்த பெற்றவங்களா அப்படிங்கிற அடுத்த ஒரு சந்தேகம் எழுகிறது. எதுவுமே கேட்கல அந்த பொண்ணு அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அந்த பொண்ணும் வந்து இங்கேருந்து கிளம்பி ஒரு 2 பசங்க ஒரு பொண்ணு வராங்க, எல்லாருமே வந்து ஓயோ சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் போய் ஸ்டே பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த குடும்பத்தில் லீனியன்ஸ் சொல்லணும் இந்த விஷயத்தை. இந்த குடும்பத்தில் அந்த அளவுக்கு எதையுமே கண்டுக்காத பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிற அடுத்த சந்தேகத்தை முன்வைக்க வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல. 3வது விஷயம், இந்த இடத்துல நைட்டு பார்ட்டி, அதுவும் இந்த பொண்ணு மட்டும்தான் சின்ன பொண்ணு மைனர், பட் அவங்க 3 பேர் மேஜராக இருக்கிறாங்க. அதுவும் நைட் பார்ட்டி அப்படின்னாலே என்ன பரிமாறப்படும் அப்படிங்கிற நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்பொழுது அந்த மாதிரி பார்ட்டிக்கு ஏன் இந்த பெண் தனியாக சென்றிருக்கிறாள்? சரி, பெற்றவங்கள விட்டுருங்கப்பா, அக்கான்னு ஒரு கேரக்டர் இருக்குது வீட்டில், அக்காவை கூப்பிட்டு போயிருக்கலாம்னா இந்த எவ்வளோ அக்கா சாப்பிட்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ உண்மையாகவே இந்த பெண் சொல்வது போல் ஒரு பர்த்டே பார்ட்டி எடுத்துக்கலாமே, ஒரு பர்த்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்த்டே பார்ட்டிக்கு அக்காவை கூப்பிட்டு போகலாம் கூட. அப்போ அந்த அக்காவுக்கு எவ்வளோ சாப்பிட போகிறாங்க அந்த அக்கா, சின்ன பொண்ணு மிஞ்சி போனால் ஒரு கொஞ்சம் சாப்பிடுவாங்களா? அதனால ஒரு பர்த்டே பார்ட்டி நடத்தக்கூடிய நபர்களுக்கு எந்த விதம் குறைஞ்சி போகிறதும் கிடையாது. எவ்வளோ சின்ன பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஸோ அக்காவையும் கூட்டு போல, அம்மா அப்பா கிட்டே உண்மையை சொல்ல, தனியாக இந்த பொண்ணு போயிருக்கா அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படிங்கிறத ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது மக்களே. 15 இயர்ஸ் அப்படிங்கிறது நாட் அ கிட், குழந்தை கிடையாது. எல்லா விவரமும் அந்த பொண்ணுக்கும் தெரியும். வயசுக்கு வந்த பொண்ணு தான் கண்டிப்பாக இருக்கும், 11th படிக்கிற பொண்ணு. அப்போ எதுக்கு போகிறாங்க, எங்கே போகிறாங்க, ஏன் நம்ம தனியாக போகணும், மிட் நைட் ஏன் தனியாக போகணுன்ற எல்லா கேள்வியும் அந்த குழந்தைக்கு எழுந்திருக்க வேண்டும். அப்படி எழாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, குடும்பத்தில் பொய் சொல்லிட்டு போகிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. போகிறது பர்த்டே பார்ட்டி, ஏன் பொய் சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறது கேட்குது. அப்போ ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணப்படும், நாங்களாம் அங்கே வருவோம், நீயும் அங்கே வரியா அப்படின்னு கேட்கப்பட்டு இந்த பொண்ணு எப்படி போகிறதுன்றத பொய் சொல்லிட்டு இந்த பொண்ணோட இன்டென்ஷனலாக தான் இந்த பொண்ணை பொய் சொல்லிட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிற அடுத்த சந்தேகம் எழுகிறது மக்களே. இது செகண்ட் டவுட். தேர்ட் டவுட், அங்கே போய் என்ன பரிமாறப்பட்டுச்சு, என்ன சாப்பிட்டாங்க? ஏன்னா சாக்லேட்டில் போதை மருந்து கலந்து அப்படின்னு ஒரு மொட்டையாக குறிப்பிட்டிருக்காங்க. என்ன போதை மருந்து, ஃபாரன்சிக் ஏதாவது ரிப்போர்ட்ஸ் இருக்கா, என்ன போதை மருந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற எதுவுமே வந்து ப்ராசிக்யூஷனில் குறிப்பிடப்படலை அப்படிங்கிறது நம்ம பொதுவெளியில் மீடியாவில் வரப்போ தெரியுது. அப்போது அங்கே வந்து என்ன பரிமாறப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயமும் இங்கே தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், May 13 அன்னைக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட ஒரு பெண்ணாக இந்த 11 வயசு பொண்ணு இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமே. அப்போது துன்புறுத்தப்பட்டால் அந்த பொண்ணுக்கு வந்து எவ்வளவு வலிகள் இருந்திருக்கும். இப்போ இவங்க குறிப்பிட்டிருக்காங்க சில காயங்கள் இருந்தது, உடம்பு சில வீக்கம் இருந்ததுன்னு குறிப்பிட்றாங்க ப்ராசிக்யூஷன் தரப்பில்.
அப்போ அதை கூட மே 14th மே 15th மே 16th மே 17th எதுலேயுமே வந்து வீட்டில் பெற்றவங்களோ இல்லை கூட உள்ள அக்காவோ இல்லை வீட்டில் வேலை பார்க்குற மெய்டோ வேலைக்காரங்களோ யாருமே இந்த பொண்ணை அந்த காயத்தை பார்க்கவே இல்லையா? யாருமே இந்த காயத்தை பார்க்காம ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த காயத்தை அவங்க வந்து பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே மே மாதம் நடந்த அந்த சம்பவத்துக்கு எப்படி ஜூன் மாதம் வந்து மெடிக்கல் செக்கப் வந்து பண்ணி ஆமாம் எப்படி பாலியலில் துன்புறுத்தப்பட்டிருக்கு எப்படி அவங்க தெரிய வருது அப்படிங்கிற அடுத்த சந்தேகம் இருக்கிறது மக்கள். இதெல்லாம் நமக்கு இந்த ப்ராசிக்யூஷன் தரப்பை படிக்கும்போது சந்தேகமாக இருக்கிறது. அப்போது என்ன நடந்திருக்கு அந்த சம்பவத்தில் அந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஒருவேளை இந்த 11th படிக்கிற பொண்ணு அங்கே போய் அங்கே வேறு ஏதாவது ட்ரிங்க்ஸ் பரிமாறப்பட்டு கொடுக்கப்பட்டு இந்த ட்ரிங்க்ஸ் அந்த பொண்ணு குடித்ததுக்கு பிறகு வேறு ஏதாவது சம்பவங்கள் நடந்து ஒருவேளை இந்த வில்லியம்ஸ் அப்படிங்கிற பையனும் இந்த பெண்ணும் பழகியிருக்கிறார்களா அப்படிங்கிற அடுத்த ஒரு சந்தேகத்தை எழுப்புகிற இந்த விஷயம். இல்லை ஒரு விஷயம் போட்டிருக்காங்க, இந்த குடும்பம் மிக பணக்கார குடும்பம் அப்படின்னு. இப்போ வில்லியம்ஸ் அப்படிங்கிற பையனுக்கும் இந்த பெண்ணிற்கும் பழக்கம் இருக்கிறது அப்படிங்கிற குறிப்பிடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு அவர்மெண்ட்ஸ் போடப்பட்டிருக்கான்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது. ஏன்னால் இந்த ஒரு ப்ராசிக்யூஷன் ஸ்டேட்மெண்ட்ஸை இவ்வளோ சந்தேகம் இருக்கும் பொழுது என்ன நடந்திருக்க முடியும் அப்படிங்கிற நமக்கு ஒரு யூகம் ஏற்படுகிறது. யூகத்தை நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாமே. ஒருவேளை வில்லியம்ஸும் இந்த 11வது படிக்கிற பெண்ணிற்கும் ஆல்ரெடி பழக்கம் இருந்திருக்கிறதா? 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்களா? ஏன்னால் ஒரு பக்கம் பிரதீக்ஷாவும் கோமேஷ் அவங்க 2 பேரும் வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒன்றா வராங்க. வில்லியம்ஸ் அப்படிங்கிற பையன் வராரு, கூட இந்த பெண் போகிறாங்க. 4 பேர் மட்டும் அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க தங்கியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இவங்க ஆல்ரெடி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தானா இந்த வில்லியம்ஸும் இந்த பெண்ணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ரொம்ப நார்மலான சந்தேகம். அப்போ இது ப்ரீ பிளான்டாக அங்கே போகப்பட்டு எல்லாம் நடந்துச்சு. அவங்க சொல்கிற அந்த விஷயம் நடந்துச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஆஸ் பர் தி கோர்ட் ஆஃப் லா ஒரு 15 years பொண்ணை வந்து ஒரு மேஜரான பையன் வந்து சப்போஸ் அந்த மாதிரி உடல் ரீதியாக ஏதாவது பண்ணிட்டான் அப்படின்னால் இட் கம்ஸ் அண்டர் த போக்சோ தான். அதே அந்த பையனும் மைனராக இருக்கும் பட்சத்தில் அது போக்சோக்குள்ளே வராதுன்னு ஒரு சிதம்பரத்தில் நடந்த சம்பவத்தின் வாயிலாக ஹைகோர்ட் கொடுத்த உத்தரவு இருக்கிறது. ஸோ இப்போ இந்த பையன் வில்லியம்ஸ் அப்படிங்கிற பையன் மேஜர், இந்த 11th படிக்கிற பொண்ணு மைனர் அப்படிங்கிறதுனால இதில் போக்சோ ஆக்டில் போடப்பட்டிருக்கின்றதா ஃபர்ஸ்ட் சந்தேகம். 2வது சந்தேகம், இதுக்கு இந்த மாதிரி அவங்க தனியாக மீட் பண்ணுவதற்காக இந்த பிரதீக்ஷா அப்படிங்கிற பொண்ணும் கோமேஷ் அப்படிங்கிற பொண்ணும் இந்த பிரதீக்ஷாவுடைய பர்த்டே அப்படி பார்ட்டி அப்படிங்கிறதை மேற்கோள் காட்டி அதன் மூலயமா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற அடுத்த சந்தேகம் எழுகிறது. அப்போது நம்ம ஜெனரலாக சொல்லுவோம்ல மக்களே, லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. 15 years ஓல்டு பெண்ணுக்கு லவ் அப்படிங்கிறதே வந்து அது லவ்வா இன்ஃபேக்சுவேஷன்ஸாக லஸ்டான்றது தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் சைக்கலாஜிக்கலாக பார்த்தா. அப்போ இந்த பிரதீக்ஷாவோ கோமேஷோ இவங்கெல்லாம் வந்து இந்த வில்லியம்ஸுக்கோ இல்லை இந்த 15 வயசு பெண்ணுக்கோ இவங்களுடைய இதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன், இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஹெல்ப் பண்ண போய் இப்போ சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது மக்களே. ஏன்னால் இந்த அபர்மெண்ட்ஸில் இத்தனை டவுட்ஃபுல்னஸ் இருக்குது. இட் இஸ் அ பெனிஃபிட் ஆஃப் டவுட். ஸோ இதில் வந்து உண்மையான இது வழக்கா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்தை பெரிதுபடுத்திக்கிறது. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நடந்த சம்பவம் வேறு, போடப்பட்டிருக்கின்ற வழக்கு வேறாக இருக்கிறதா? இதில் என்னென்னால் பிரதீக்ஷாவும் கோமேஷும் இன்றைக்கு ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். வில்லியம்ஸை தேடிட்டு இருக்காங்க காவல்துறை. ஸோ இதில் என்ன ஜஸ்டிஸ் யாருக்கு கிடைக்க போகிற நமக்கு தெரியல மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே இங்கே மிகப்பெரிய குற்றவாளியாக நாம் பார்ப்பது அந்த பெற்றோர்களைத்தான். ஒரு பிள்ளைகள் வழி தவறி போகுது அப்படின்னால் அதில் முதல் குற்றவாளி பெற்றோர்கள் தான் அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்து ரொம்ப ஆணித்தனமாக சொல்லலாம். ஒரு 5 வயசு பொண்ணு 11th படிக்கிற பொண்ணு ஒரு மிட் நைட்டு ஃப்ரெண்டுடைய பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நைட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களாம். அதையும் பெற்றவங்க அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்களாம் அப்படிங்கிறது திஸ் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ப்ராட் மைண்ட். இங்கே உள்ள நிறைய பெற்றவங்களுக்கு பிள்ளை வளர்ப்பதுன்றதும் தெரியல, எது வந்து ப்ராட் மைண்டுன்றதும் தெரியல, எது நேரோ மைண்டுன்றதும் தெரியல, எங்கே லிபரலாக வேணும் எங்கே லிபரலாக விடாதுன்னு தெரியல, எதுவுமே தெரியல. மொத்தத்தில் இந்த பெற்றவங்களுக்கு பிள்ளைಗಳ மனசே தெரியல. இந்த பொண்ணு நமக்கு தெரியும் மக்களே, நாம் அந்த வயசு கிளாஸ்லாம் வந்திருக்கிறோம். ஒரு டீனேஜ் பருவத்தில் ஒரு பொண்ணோ பையனோ பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களா, எதுக்கு போகிறாங்க ஏன் போகிறாங்க என்ன அவங்க மனசில் ஓடுது, இது எல்லாத்தையும் நம்மளை ஈஸியாக அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிற வயசாக கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே.
அப்போ இந்த பொண்ணு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல பெற்றவங்க என்ன செஞ்சுருக்கணும்? சரி பாப்பா, நான் உன்னுடைய இதுலேயே வரேன் பாப்பா, எந்த வீடுபா, நான் அப்பா விட்டுட்டு வரேன் ஒன்று, எந்த வீட்டில் இருக்குது, யார் இந்த ஃப்ரெண்டு, அவங்க பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பர்த்டே பார்ட்டி யார் கலந்துக்கிறாங்க, நீங்கள் பசங்க மட்டும், அதாவது பொண்ணும் பசங்க எல்லாருமே நீங்கள் உங்கள் பேட்ச்மேட் மட்டும் இங்கே சேர்ந்துக்கிறீங்களா, இல்லை பெரியவங்க இருக்கிறாங்களா, பெரியவங்க இருந்தால் நானும் பெரியவனா கூட இருக்கிறேன் அப்படிங்கிறது எதுவுமே அந்த குடும்பத்தில் உள்ள அப்பா விட்டுருங்க மக்களே. அவர் ஏர்னிங் மெம்பராக கூட இருக்கலாம், ஓடிட்டு இருந்துக்கலாம் வாழ்க்கையில். அம்மான்னு ஒருத்தவங்க கேரக்டர் இருக்குல்ல, அந்த அம்மான்றவங்க ஏன் கேட்கவே இல்லை அப்படிங்கிற சந்தேகத்தை மிக மிக வலுவாக ஏற்படுத்திக்கிறது. சரிப்பா, நீ போயிட்டு வா, நீ மட்டும் போவாத, கூட அக்காவை கூப்பிட்டுப்பா, அக்காவை கூட்டிகிட்டு போ. அக்கா சப்போஸ் மேஜரான பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் இருக்கிறாங்க நமக்கு தெரியல, ஏன்னால் அவங்களும் வந்து 16 இயர்ஸா இல்லை 18 இயர்ஸ்க்கு மேலே நமக்கு தெரியல மக்களே. அக்காவையும் கூப்பிட்டு போப்பாப்பா, இல்லை நான் அம்மா வரேன் அப்படின்னு யார் அந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க கூடவா அந்த பொண்ணு கூட போகலை அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிறது. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னால் முதல்ல இதில் தண்டிக்கப்பட வேண்டியது பெற்றோர்கள் தான் மக்களே. யோசிச்சு பாருங்களேன், ஒரு லைசன்ஸ் வாங்காத ஒரு காரையோ பைக்கையோ ஒரு மைனர் பையன் ஓட்டு போயிட்டான் அப்படின்னால், லெட்ஸ் டேக் மும்பை ஸ்பாஷ் கார் ஆக்சிடெண்ட், அதற்கு அரெஸ்ட் பண்ண வேண்டியது பெற்றோர்களை அப்படின்னு இங்கே ஒரு சட்டம் இருக்கிறது. அதாவது ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அடுத்தவனுக்கு நீ வந்து தப்பான விளைவு ஏற்படுத்தி அடுத்தவனுக்கு கொண்டுட்ட, இஃப் யூ ஆர் அ மைனர் டசன்ட் ஹேவ் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னால் அந்த காரை கொடுத்தது பெற்றவங்க தான் அப்படின்னு பெற்றவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஒரு காருக்கோ ஒரு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டுக்கே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் ஒரு வாழ்க்கையில் வழிதவறி போகக்கூடிய அந்த சின்ன பசங்களோ பெண்ணோ, ஐதர் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் whatever, இவங்க வழிதவறி போகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் பெற்றவங்க மட்டும்தான் அப்படிங்கிற சட்டத்தை ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அப்படி போட்டால் தான் பெற்றவங்க வந்து தே வில் ஃபீல் த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற சந்தேகம் ஏற்படுகிறது மக்களே. இந்த வழக்கில் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இல்லை குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்கள் யாருன்னு பார்த்தால் இந்த 5 வயசு பொண்ணுடைய பெற்றவங்க மட்டும்தான். இந்த பிரதீக்ஷாவோ கோமேஷோ வில்லியம்ஸோ கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து மக்களே. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம்.